ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனுஸ்ரீஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அரிசி மாவு ரொட்டி. அரிசி மாவு ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு இருந்தாலே போதும், டக்குன்னு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அரிசி மாவு ரொட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னிலாம் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு 2 அரைக்காய் வந்து அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கூடவே வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். சுட தண்ணி ஆட் பண்ணி தான் இதை வந்து நம்ம கலந்து விடணும். ஸோ சுட தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து கலந்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கரெக்டாக நம்ம கையில் வந்து பிடிச்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மாவு வந்து கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய். தேங்காய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் தேவைப்படும். ஸோ தேங்காய் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவ தேங்காய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை, அடுத்ததாக வந்து கருவேப்பிலை. நான் வந்து பச்சை மிளகாய் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றனால பெப்பர் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிடிக்க வர மாதிரி மாவு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உருண்டைகளை வந்து ஃபஸ்ட் இப்போ வந்து உருட்டி வச்சிடலாம். ஒரு பட்டர் பேப்பர் இல்லை வந்து ஏதாவது ஒரு பாலித்தீன் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட் வந்து ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த உருண்டையை வந்து இதில் வச்சு நம்ம வந்து தட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க. தோசை தவா வச்சாச்சு. தோசை தவாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு இப்போ தட்டி வச்ச இந்த ரொட்டியை வந்து இதில் போட்டுடலாம். ஒரு சைடு வந்து நல்ல ப்ரௌனிஷ் ஆன பிறகு அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்றதுலாம் கிடையாது. திருப்பி ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நான் வந்து திருப்பி போட்டுறேன். ஸோ இன்னொரு ரொட்டியும் வந்து சைடில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் ஆயில் ஆட் பண்ணி 2 இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 ரொட்டியை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட டேஸ்டான யாமியான அரிசி மாவு ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி பல ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.